நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, மறுபிறவி அப்படிங்கிற ஒண்ணு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான். அதுக்கு கருட புராணத்துல சொல்லக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருத்தருக்கு மரணம் வரப்போகுதுன்னா அதை யாருமே ஏத்துக்கிறது இல்ல. அதனாலதான் அந்த மாதிரி பயப்படக்கூடியவங்களுக்கான தற்காலிக சமாதானம் தான் மறுபிறவி அப்படின்னு சொல்லுது அறிவியல். நமக்கு தெரியாத ஒன்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்றது தானே அறிவியல். ஆனா அறிவியல் மூலமா மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லி அறிவியல் சொல்றது தவறுன்னு சொல்லுது ஆன்மீகம். மறுபிறவி அப்படிங்கிற ஒண்ணு இருக்குதா இல்லையா, ஆன்மீகத்துல என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம். கருட புராணம், திருமந்திரம், திருவாசகம் இந்த மாதிரி பல நூல்கள்ல மறுபிறவி உண்டு அப்படின்னு சொல்றாங்க. முற்பிறவில நீங்க எதுவா இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களோட தற்போதைய வாழ்க்கை நிலை ரொம்பவும் சிக்கலாயிடும். முற்பிறவில உள்ள விருப்பங்கள் வெறுப்புகளை ஏற்க வேண்டியது இருக்கும். அதனால உங்களோட தற்போதைய வாழ்க்கை நிலை ரொம்பவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் முற்பிறவில உள்ள ஞாபகம் யாருக்கும் இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் இறக்கும் போது அவரோட உயிர் சக்தி நிலை, அவர்கிட்ட எஞ்சி இருக்கக்கூடிய கர்ம பதிவு, இதை பொறுத்துதான் ஒருத்தரோட மறுபிறவிக்கான காலம் இடம் எல்லாமே தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லுது கருட புராணம். ஒருத்தர் தன்னோட முற்பிறவியை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு விரும்பினால் தாரணை, தியானம், சமாதி அப்படிங்கிற மூன்றும் கலந்த பயிற்சியில, அதாவது சம்யமம் அப்படிங்கிற பயிற்சி மூலமா முற்பிறவியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது சித்தர் சாஸ்திரங்கள். சிலருக்கு கனவு மூலமாகவும் சிலருக்கு உணர்வு மூலமாகவும் முற்பிறவி ஞாபகம் வரலாம் அப்படின்னு சொல்லுது ஆன்மீக தத்துவங்கள். சில இடங்களுக்கு நம்ம முதல் தடவையா போயிருப்போம், ஆனா நம்மளுக்கு அந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்ததாகவும் இதெல்லாம் பார்த்த மாதிரியும் ஞாபகம் இருக்கும். வரலாறு மீது அதிகமான விருப்பம் இருக்கும். அந்த மாதிரி வரலாற்று விஷயங்களை கேட்கும் போது அது நமக்கே நடந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். சில விஷயங்களை கேட்கும் போது நம்மளையே அறியாம தேவையில்லாத ஒரு பயம் வரும். இதெல்லாம் கூட முற்பிறவியோட வெளிப்பாடுதான் அப்படின்னு சொல்லுது ஆய்வு நூல்கள். கிருஷ்ணர், வசிஷ்டர், புத்தர், மகாவீரர், சாக்ரடீஸ், குருநானக், விவேகானந்தர் இந்த மாதிரி ஞானிகள் எல்லாருமே மறுபிறவியை பற்றின நம்பிக்கையோட மக்களுக்கு போதனைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்து மதம், சமணம், பௌத்தம், சௌராஷ்டிரியம் இந்த மாதிரி பல மதங்கள்ல மறுபிறவியை நம்புறாங்க. இந்த பிறவில, அதாவது முற்பிறவில செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்தே மறுபிறவி அமையும் அப்படின்னு சொல்லி கருட புராணத்துல சொல்லப்படுது. உதாரணமா ஒருத்தர் தரித்திர நிலையோட வாழ்றாருன்னா அவர் முற்பிறவில யாருக்குமே உதவாத கஞ்சனா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லுது கருட புராணம். அதே போல எந்த ஒரு ஆசையுமே இல்லாம பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடியவங்களுக்கு மறுபிறவியே இல்லை அப்படின்னு சொல்லுது கருட புராணம். எந்த ஒரு காரணமுமே இல்லாம சிலர் மேல நமக்கு வெறுப்பு வரும். அதே போல சிலரை ரொம்பவும் பிடிக்கும். அதுக்கு காரணமும் முற்பிறவி பயன்தான் அப்படின்னு சொல்லுது கருட புராணம். முதுமக்கள் தாளி, பிரமிடுகள் எல்லாமே இறந்தவங்க மீண்டும் பிறப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் மீண்டும் மீண்டும் உலகத்துல பிறந்து நன்மைகள் புரிந்து தீமைகளை குறைத்து ஒரு நாள் நிச்சயமா பரமாத்மாவை போய் சேரும். அது ஒரு பிறவியிலையும் நடக்கலாம், 1000 பிறவியிலையும் நடக்கலாம். அது அவரவரோட கர்மாவை பொறுத்தது அப்படின்னு சொல்லுது ஆன்மீகம். பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம நல்லது செய்யும் போது நம்மளுக்கு நல்லதே நடக்கும். மற்றபடி மறுபிறவி அப்படிங்கிற ஒன்றை நம்பக்கூடியது அவரவரோட விருப்பம். அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் நான் மீண்டும் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மறுபடி பிறக்கும் அப்படின்னு சொல்லுது கீதை. மரணத்தின் பின் நான் நிலவில் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு மகாவீரர். 2500 ஆண்டுகளுக்கு பின் மைத்ரேஜன் என்ற பெயரில் மீண்டும் பிறப்பேன் அப்படின்னு சொல்றாரு புத்தர். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். உங்கள் நீதி சரியாகும் வரை மீண்டும் மீண்டும் பிறப்பேன் அப்படின்னு சொல்றாரு சாக்ரடீஸ். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு மறுபிறவி மேல நம்பிக்கை இருக்குதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.